பேசன் பிரிட்ஜ் அருகே நடந்த கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விவரங்களை செய்தல் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன் வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? வேறு யாரேனும் இந்த விபத்தில் காயமடைந்துள்ளார்களா? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக நிகிதா, பேசன் பிரிட்ஜ் அருகே ஒரு கோர விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது. சிக்னலில் நின்று கொண்டிருந்தவர் மீது லாரி ஒன்று மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 பலியாகி உள்ளனர். சென்னை பேசன் பிரிட்ஜ் அருகே நடந்த இந்த கோர விபத்து சம்பவத்து தொடர்பாக அங்கு போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. சிக்னலில் நின்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் மீது நெல் லோடு ஏற்றி வந்த லாரி மோதி விபத்துக்கு ஏற்பட்டது காரணமாக கூறப்படுகிறது. பிரேக் செயலிழப்பால் தாறுமாறாக சென்ற லாரி முன்னால் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதியது. பைக் மீது அடுத்தடுத்து மோதி லாரியானது 3 பேர் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலைக்கு செல்வதற்காக பைக்கில் சென்றவர்கள் மீது மோதிய லாரியால் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பரபரப்பான சாலையில் நடந்த இந்த விபத்து போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த காலை நேரங்களில் அந்த பேசன் பிரிட்ஜ் அருகே பெரிய அளவிலான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்படும். ஆனா போதிய போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததும் இது போன்ற ஒரு காரணங்கள் இருக்கிறது. அதே போல இந்த காலை நேரங்களில் இந்த வேலைக்கு செல்வோர், பள்ளிக்கு செல்வோர் எல்லாம் அந்த பகுதியை அதிக அளவு கடக்கக்கூடிய அந்த சாலையில் இந்த கனரக வாகனங்கள், லாரிகள் போன்றவற்றை அனுமதிப்பதால் இது பெரும்பாலான விபத்துகளுக்கு ஒரு காரணமாகவே கருதப்படுகிறது. இந்த விபத்தில் இந்த 3 பேர் பலியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து போலீசாரிடம் அதாவது அங்க இருந்தார்களா, போக்குவரத்து போலீசார் பணியில் இருந்தார்களா, அந்த போக்குவரத்தை சரி செய்தார்களா, எப்படி இந்த லாரியை அனுமதித்தார்கள், இந்த மாதிரி காலை நேரங்களில் லாரிகளை அதாவது குறிப்பிட்ட நேரங்களில் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவும் இருந்து வருகிறது. அதே போல இந்த பிரேக் செயலிழந்த இந்த லாரியை ஓட்டி வந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. நிகிதா.